புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடையையும் மீறி NLC தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்த முடிவை தொடர்ந்து 10 மணிக்கு வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. ஆனால் அதிகாரிகள், பொறியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை. NLC-யின் 5% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களில் மேலும் 25 பேர் இன்று விடுவிக்கப்பட்டனர். இந்திய தூதரகத்தின் மூலம் மேற்கொண்ட தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்று தமிழக அரசு கூறியுள்ளது. விடுவிக்கப்பட்ட அனைவரும் ஓரிரு நாட்களில் சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை சேகரித்து தமிழக பகுதியில் கொட்ட முயன்ற லாரியை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். இந்த சம்பவம் கோவை மாவட்டம் வெள்ளனூரில் நடந்தது. லாரி ஓட்டுநரான மேட்டூரை சேர்ந்த அப்புசாமியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இம்மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு பணிமனைக்குள் அமைக்கப்பட்டுள்ள 800 மீட்டர் வழித்தடத்தில் இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநிலங்களவை தேர்தல் தொடர்பான திமுக தலைவர் கருணாநிதியின் கருத்துக்கு பாமக மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில் 2004 மாநிலங்களவை தேர்தலில் தங்களுக்கு இருந்த வலிமையின் அடிப்படையிலேயே திமுக ஆதரவு அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி வணிக வளாக கடை உரிமையாளர்கள் 3 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்ற உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. கடை உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் விளக்கம் அளிக்குமாறு மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தடையால் சுமார் 7000 கடைக்காரர்கள் பயன்பெறுவர் என்று தெரிகிறது. அவதூறு வழக்கில் பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாக்கல் செய்த மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதி சொக்கலிங்கம் இதனை அறிவித்தார். சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு விசாரணையின் போது நேரில் ஆஜராகாததால் நேற்று முன்தினம் விஜயகாந்திற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை இடைப்பிரச்சினைக்கு 13வது அரசியல் சட்ட திருத்தம் ஒரு தீர்வை தரும் என்பது போன்ற ஏமாற்று வேலையை இந்தியா செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். 13வது சட்ட திருத்தம் என்பது இந்திய ராணுவம் இலங்கைக்கு துணையாக ஈழத்தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய காலத்தில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற துறைமுக பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. 20% ஊதிய உயர்வை தொழிற்சங்கங்கள் முன்வைத்தன. ஆனால் 9% உயர்வை மட்டுமே வழங்க துறைமுக பொறுப்பு கழகம் முன்வந்தது. இதனையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மும்பையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பட்டு நெசவாளர்கள் 4 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று தொடங்கினர். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோரா பட்டுக்கான வரியை 3 மடங்காக உயர்த்தியிருப்பதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசர சட்டமாக நிறைவேற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி நாளை கையெழுத்திட்டவுடன் செயல்பாட்டிற்கு வரும் உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் முதல் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் விவாதத்தை தவிர்க்கவே அவசர சட்டத்தை அரசு கொண்டு வருவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பது நாடாளுமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம் செய்துள்ளது. குஜராத்தில் கல்லூரி மாணவி இஸ்ரத் ஜஹான் உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இஸ்ரத் ஜஹான் உள்ளிட்டோர் போலி என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி, முன்னாள் அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறவில்லை. உத்தரகண்டில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. மலைப்பாங்கான இடங்களிலும் ஆற்றங்கரை ஓரத்தில் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிபிஐக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. பிரதமரை தலைவராகவும், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்ட குழு சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்யும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கங்கை நதியை தாமிரபரணி ஆற்றுடன் இணைக்க தனிக்குழு அமைக்க கோரி மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஹரீஷ் ராவத்தை திமுக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கவேலு ஆகியோர் இன்று சந்தித்து மனு அளித்தனர்.
முலாயம் சிங்கை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா மனநிலை சரியில்லாதவர் என சமாஜ்வாதி கட்சி விமர்சித்துள்ளது. முலாயம் சிங்கை தொடர்ந்து அவதூறாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த கட்சி எச்சரித்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் துப்புரவு பணியாளராக இருக்கக்கூட முலாயமிற்கு தகுதி இல்லை என பேனி பிரசாத் வர்மா கூறியிருந்தார். பகுஜன் சமாஜ் பொதுச் செயலாளர் நஜிமுதீன் சித்திக் மீது காலணி வீசப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கர் நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரை நிகழ்த்திய போது இளைஞர் ஒருவர் வீசிய காலணி அவர் மீது விழவில்லை. அந்த இளைஞரை பகுஜன் சமாஜ் தொண்டர்கள் கடுமையாக தாக்கினர். பின்னர் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி தயாளு அம்மாள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை நாளை நடைபெறுகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பீனா பீர்பால் விசாரிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டதால் இந்த வழக்கை மற்றொரு நீதிபதி ஹீமா கோலி நாளை விசாரிக்கிறார். அமர்நாத் குகை கோவிலில் பனிலிங்கத்தை இதுவரை 66,000க்கும் மேற்பட்டோர் தரிசித்துள்ளனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கிய அமர்நாத் யாத்திரைக்கு 3 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளார்கள். பனிலிங்கத்தை நாள்தோறும் 15,000 பேர் வீதம் தரிசனம் செய்து வருகின்றனர்.